Savi's Idearoma Art and Craft segment. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஷேர் பண்ண போகிறேன். வீட்டில் இருக்கிற பழைய துணியை வச்சு நீங்கள் எப்படி டோர்மேட் செஞ்சு விற்பனை செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோர்மேட் பண்ணுறதுக்கு இப்போ நான் ஒரு புடவையை எடுத்திருக்கேன். இதை எப்படி கட் பண்ணுறதுன்னா 4 பாகமாக மடித்து வச்சுருக்கேன் நான். இதை 5 இன்ச் வித்தில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு திக்காக வேணும்னா 10 இன்ச் அகலமாக வச்சுட்டு நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 கலர் புடவையை நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி நாட் போட்டுட்டு ஜடையை போடணும்னு நான் காமிக்கிறேன். 3 கலர் புடவையை எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ ஜடை இந்த மாதிரி போட்டுக்கிட்டே போனோம். ஸோ 3 கலர் சேர்ந்து நான் போட்டுருக்கேன். இதை தனித்தனி கலரும் போட்டுக்கலாம். இப்போ ஜடை போட்டு முடிச்சாச்சு. நான் மிக்சடாக 3 கலர் புடவையும் சேர்ந்து போட்டிருக்கேன். நீங்கள் தனித்தனி கலர் போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக வச்சுட்டு தைச்சிட்டே போனோம். நான் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுறேன். நீங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் பண்ணலாம், ஸ்கொயர் ஷேப்லேயும் பண்ணலாம். இல்லைன்னா உங்களோட ஐடியாஸ் படி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியே ரவுண்டாக தைச்சிட்டு போயிருக்கேன் நான். ஸோ எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணலாம், ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோர் மேட் கூட நான் உங்களுக்கு தனித்தனியாக வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு இது பிஸ்னஸாக பண்ணணுன்னா வீட்டில் உக்காந்து நீங்கள் பண்ணி கடைங்களுக்கு போய் விற்பனை செய்யலாம். அப்படி நீங்கள் கமர்ஷியலாக பண்ணணுன்னா உங்களுக்கு மேட் வீவிங் மிஷின் அன்னிட்டு தனியாக இருக்குது. ஸோ அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை வீடியோ.